திறமை இருக்கிறவன் தோத்து போயிடலாம். உடல் அளவிலையும் மனதளவிலையும் வலிமையா இருக்கிறவன் தோத்து போயிடலாம். நிறைய பணம் வச்சிருக்கிறவன் கூட தோத்து போயிடலாம். ஆனா சுய ஒழுக்கமா இருக்கிறவன் கண்டிப்பா தோத்து போகவே மாட்டான். வாழ்க்கையில நாம பல தோல்விகளை சந்திக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் சுய ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது தான். சின்ன வயசுல இருந்தே நமக்கு பிடிக்காத வார்த்தை இந்த ஒழுக்கம் தான். அப்படிப்பட்ட இந்த சுய ஒழுக்கத்தை உங்களால இந்த வீடியோவை பார்க்கறது மூலமா கட்டமைக்க முடியும். அதுக்கு நீங்க மார்க்கஸ் எர்லியஸோட வார்த்தைகளை உன்னிப்பா கவனிக்கணும். யார் இந்த மார்க்கஸ் எர்லியஸ்? 161 இருந்து 180 AD வரைக்கும் ரோம் நாட்டை ஆண்ட ஒரு அரசன். அவர் வெறும் அரசன் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல சிந்தனையாளர், ஒரு தத்துவஞானின்னு சொல்லலாம். மார்க்கஸ் எர்லியஸோட சிந்தனைகளையும் சித்தாந்தத்தையும் தனக்கான புத்தகத்துல அவர் எழுதி வைக்கிறது வழக்கம். அந்த குறிப்புகளை தான் இன்னைக்கு மெடிடேஷன் புத்தகமா நம்ம எல்லார் கையிலயும் இருக்குது. இதே குறிப்புகளை தான் ஸ்டாய்சிசம்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாய்சிசம்ல என்ன ஒரு ஆச்சரியம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன குறிப்புகளை சித்தாந்தத்தை இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்குன்னு நம்ம திருக்குறள் அளவுக்கு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இந்த ஸ்டாய்சிசத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கவும் முடியாது. அப்படி இந்த ரோம் நாட்டை ஆண்ட அரசன் மார்க்கஸ் எர்லியஸ் சுய ஒழுக்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்றத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் இனி வரப்போற 6 மாசத்துக்கு தொடர்ந்து பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத மாற்றத்தை இந்த 6 மாசம் முடிவுல பாப்பீங்க. இந்த 6 மந்த் சேலஞ்சுக்கு நீங்க தயார்னா இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல சேலஞ்ச் அக்செப்டட்னு சொல்லுங்க. ஓகே, வீடியோத்தை கட்டமைக்கிறதுக்கு நம்ம முதல்ல பின்பற்றக்கூடிய விஷயம் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். ஆனா நம்மள பாதி பேருக்கு நம்மளுடைய பர்பஸ் என்னன்றதே தெரியாததுனால தான் நாம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த சரியா செய்ய முடியல. நம்மளுடைய பர்பஸ் பொதுநலமா தான் இருக்கணும்ன்றது அவசியமே இல்ல. அது சுயநலமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா நமக்கான ஒரு பர்பஸ் இருக்கணும். வாழ்க்கையில எதுக்கு நாம ஜெயிக்கணும்? அப்படி நாம ஜெயிக்கிறதா இருந்தா இன்னொருத்தரை தோக்கடிச்சாதானே ஜெயிக்க முடியும். எதுக்கு மத்தவங்களை தோக்கடிக்கணும்? வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அவங்களுக்கான பர்பஸ்ல தெளிவா தான் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்றதா இருந்தா பணக்காரங்களாவே இருக்கிறாங்க. உண்மையிலேயே நமக்கான ஒரு பர்பஸ் இல்லாம வாழ ஆரம்பிக்கிறோம்னா வாழ்க்கையில எதுவுமே ஒரு ஆர்வம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வம் இல்ல அப்படின்னா சோம்பேறித்தனம் அங்க உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம். பெட்ல படுத்துட்டு மொபைல் எடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்றத மட்டும் தான் வேலையா வச்சிருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் கண்டிப்பா இருக்கணும்னு மார்க்கஸ் எர்லியஸ் நம்பினாரு. அப்படி ஒரு பர்பஸ் இருக்கும்போது மட்டும்தான் தினமும் காலையில நம்மளால பெட்ல இருந்து எந்திரிக்க முடியும், நமக்கான வேலையை செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு கார்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்க காருடைய ஒரு டயர் திடீர்னு பஞ்சர் ஆகுது. இப்போ உங்களுடைய பர்பஸ் என்ன? இந்த பர்பஸ் உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும். நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்றீங்க. அப்ப நெடுஞ்சாலையில வச்சு உங்களுடைய டயர் பஞ்சர் ஆகுதுன்னா உங்களுடைய பர்பஸ் ரொம்ப சிம்பிள். உங்க டயருக்கு பஞ்சர் ஓட்டணும், இல்லைனா ஸ்டெப்னியை மாத்தணும். இதுதான் உங்களுடைய பர்பஸ். ஒருவேளை சிட்டிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்க ஆபீஸ்க்கு வேகமா போகிறீங்க. காரணம், உங்க ஆபீஸ்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றது மூலமா உங்க பொசிஷனே மாற போகுது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அவசரமா போகும்போது உங்க கார் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா உங்களுடைய பர்பஸ் அந்த கார் டயர் பஞ்சர் ஓட்டுறது இல்ல, உங்க டெசிஷனை போய் அடையிறது தான் உங்களுடைய பர்பஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி எந்தவித ஆசையும் இல்லைன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆசையை உருவாக்கிக்கோங்க. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆக நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், தினமும் வரைய ஆரம்பிங்க. நீங்க ஒரு டான்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், தினமும் டான்ஸ் ஆட ஆரம்பிங்க. நீங்க என்ன நினைச்சாலும் அதுவா உங்களால மாற முடியும். அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படாது. அதை பத்தின பெரிய அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதை பத்தின அறிவுரைகளை யாருக்கிட்டையும் நீங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் டு இட். அதுக்கப்புறம் தானா நீங்க அடைய வேண்டிய இலக்குக்கு அதுவே உங்களை கூட்டிட்டு போகும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்காக தினமும் உழைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க. அந்த முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்தாம நீங்க நினைச்ச மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுதான் சுய ஒழுக்கம். நான் மறுபடியும் சொல்றேன், திறமை, பணம், மன வலிமை இருக்கிறவன் கூட தோத்து போயிடுவான். சுய ஒழுக்கமா இருக்கிறவன் தோத்து போக வாய்ப்பே இல்லை. Number 2, count on yourself. மார்க்கஸ் எர்லியஸ் என்ன சொல்றாருன்னா, turn your desire to stone, quench your appetites, keep your mind centered on itself. நம்ம அடையணும்னு நினைக்கிற தீராத ஆசையை ஒரு கல்லா மாத்தி நம்ம பசியை தணிச்சு நம்மளுடைய எண்ணம் முழுவதும் அந்த கல்லு மேல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றாரு. திட்டமில்லாத முயற்சி வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்ல. திட்டமில்லாத முயற்சி இன்னொரு திட்டத்தை உருவாக்கும், இன்னொரு பாதையை காட்டவும் செய்யும். ஆனா திட்டமுள்ள முயற்சி ரொம்ப எஃபெக்டிவானது தான். நான் இதை தான் தினமும் பண்ண போறேன் அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சரியான திட்டம் கண்டிப்பான முறையில அவசியமானது. ஒரு சரியான திட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்ன? நம்பர் 1, கிளியர் கோல்ஸ். கிளியர் கோல்ஸ்னு சொல்லும்போது இது ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருக்கணும். நான் நாளைக்கே 1000 கோடி சம்பாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கற்பனையில இல்லாம கொஞ்சம் யதார்த்தமான கோல்ஸ் செட் பண்றது அவசியமானது. உதாரணத்துக்கு 70 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை படிச்சு முடிப்பேன், நான் 5 கிலோ எடையை கண்டிப்பா குறைப்பேன். இந்த மாதிரி உங்களுடைய கோல்ஸ் ரொம்ப ரியாலிஸ்டிக்காவும் பிராக்டிகலாவும் இருக்கணும். நம்பர் 2,
டெட்லைன். இப்ப கோல் செட் பண்ணியாச்சு. இப்ப அதுக்கான ஒரு சரியான டெட்லைன் கொடுக்கணும். உதாரணத்துக்கு 70 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை 7 நாள்ல நான் படிச்சு முடிப்பேன், நான் 5 கிலோ எடைய இந்த 2 மாசத்துல குறைப்பேன். இந்த மாதிரி நீங்க முடிவு பண்ண கோல்ஸுக்கு ஒரு சரியான டெட்லைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 3, மினி மைல்ஸ்டோன். 70 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை 7 நாள்ல படிச்சு முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை பக்கத்தை படிக்கணும் அப்படின்றதுல ஒரு சரியான எண்ணிக்கை இருக்கணும். நம்ம பல நேரங்கள்ல செய்யற தப்பு என்னன்னா, கோல் செட் பண்ண முதல் நாள்லயே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நமக்கு இன்னும் மீதி 6 நாள் இருக்குது, அதுக்குள்ள இந்த புத்தகத்தை படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போட்டுரும். இது நாளைக்குன்னு சொல்லி ப்ரொகாஸ்டினேஷனுக்குள்ள நம்மள தள்ளிரும். நாம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையும் ஒரேடியா தள்ளி போட்டுரும், நம்மளையும் ஒரு சோம்பேறி ஆக்கிடும். ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா அதை எத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும்ன்றத முடிவு பண்றது மட்டும் இல்லாம தினமும் அதுக்காக எவ்வளவு உழைக்கணும்ன்றதையும் முடிவு பண்ணணும். 70 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை 7 நாள்ல படிச்சு முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு 10 பக்கம் கண்டிப்பான முறையில் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கணும். அதை தினமும் தவறாம கடைபிடிக்கணும். 4, ரீஸ்கெடியூல். நாம என்னதான் சரியான ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் நமக்குன்னு வேறு சில பொறுப்புகள் இருக்கும், இல்ல தேவையில்லாத விஷயமா கூட இருக்கும், இல்ல ஒரு எமர்ஜென்சியா கூட இருக்கும். இந்த காரணத்தினால நம்ம போட்டு வச்ச டெய்லி பிளான்ஸ்ல நம்ம மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இன்னைக்கு நான் பண்ணணும்னு நினைச்சு திட்டம் போட்டு வச்ச விஷயத்தை செய்ய முடியலன்னா அடுத்த நாளைக்கு இந்த வேலையை எப்படி செய்யணும்னு பிளான் பி இருக்கணும். ஒரு சரியான திட்டத்துக்கு இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்பர் 3, ஷோ அப் எவ்ரிடே. மார்க்கஸ் எர்லியஸ் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில நாம அடையணும்னு நினைக்கிற விஷயத்த செயல் மூலமா மட்டும்தான் கட்டமைக்க முடியும்னு சொல்றாரு. அப்படி ஒவ்வொரு குறிக்கோளையும் செயல் மூலமா நம்ம அடையும் போது நம்மளுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதாகவும் அதை யாராலும் உடைக்க முடியாதுன்னு சொல்றாரு. 95% மக்கள் தங்களுக்கான கோல் செட் பண்றாங்க, அதுக்கான சரியான திட்டமும் போடுறாங்க. ஆனா அதுல அவங்களால ஏன் வெற்றி பெற முடியல? ஏன்னா அதை தொடர்ந்து செய்ய அவங்க மறுக்கிறாங்க. Consistency is the key to discipline. Discipline is the key to success. Self love ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் டிசிப்ளின். இதை நீங்க யாருக்காகவும் பண்ணல, உங்களுக்காக தான் பண்றீங்க அப்படின்றது என்னைக்கு உங்களுக்கு புரிய வருதோ அப்பதான் செல்ஃப் டிசிப்ளின்றது செல்ஃப் லவ்னு புரிய வரும். உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம், டயர்டா இருக்கலாம், மோட்டிவேஷன் இல்லாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க திட்டமிட்ட செயலை கண்டிப்பான முறையில செய்யணும். அதுதான் உங்களுடைய கடமை. அதுதான் உங்களை ஒழுக்கமா வச்சிருக்கும். அந்த ஒழுக்கம் தான் உங்களை வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்தை உங்களால பண்ண முடியுதுன்னா நீங்க சுய ஒழுக்கமா தான் இருக்கிறீங்க. சுய ஒழுக்கம் உங்களை வலிமையா மாத்தும். ஒரு நாள் பண்ணலன்னா அந்த வாரம் வீணான அர்த்தம் இல்ல. ஒரு வாரம் உங்க கடமையில இருந்து நீங்க தவறி இருந்தீங்கன்னா அந்த மாசம் வீணானதா அர்த்தம் இல்ல. ஒரு மாசம் முழுக்க நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறீங்கன்னா இந்த வருஷம் வீணானதா அர்த்தம் இல்ல. ஜனவரி மாசம் நீங்க ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கலாம், அதை செய்யாம நீங்க தவறி இருக்கலாம், பரவாயில்ல. என்னைக்கெல்லாம் நீங்க பெட்ல இருந்து முழிக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கைக்கான சிறந்த நாள் தான் அது. ஜனவரி மாசத்துல எடுத்த ரெசல்யூஷனை இன்னைக்கு எடுங்க. இதுக்கப்புறம் வரப்போற 6 மாசத்துக்கு கடுமையா உழைங்க. உங்க திட்டத்துல இருந்து யாருக்காகவும் வெளிவராதீங்க. இந்த 6 மாசம் முடிவுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அடுத்த வருஷம் புது வெர்ஷனா மாறுங்க. அடுத்த வார திங்கட்கிழமைக்காக வெயிட் பண்ணாதீங்க. மாசம் 1ஆம் தேதிக்காக காத்திருக்காதீங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க. நம்பர் 4, பிராக்டிஸ் வாலண்டரி ஹார்ட்ஷிப். மார்க்கஸ் எர்லியஸ் என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன விஷயங்களை ஒழுக்கமா செய்யறது மூலமா பெரிய பெரிய விஷயங்களை நம்மளால அடைய முடியும். உங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை சாபமா பார்க்காதீங்க. அதை சாபமா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மொத்த வாழ்க்கையுமே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலையை செய்யும் போதெல்லாம் தலைவலி வருதுன்னா, இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாலே எனக்கு தலைவலி தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் அந்த வேலையை செய்யும் போது மறுபடியும் தலைவலிக்க தான் செய்யும். மறுபடி தலைவலிக்கிறதுனால நீங்க அப்படி சொல்றதில்ல, நீங்க அப்படி சொல்றதுனால தான் மறுபடியும் தலைவலி வருது. அதுக்கு பதிலா இந்த தலைவலி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் நினைச்ச விஷயத்த இன்னைக்கு நான் முடிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிச்சா வெற்றி உங்க பின்னால தான். மார்க்கஸ் எர்லியஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு சௌகரியமான இடத்துல இருந்து போராளி உருவாகிறது இல்ல, மோசமான சூழ்நிலையில இருந்து தான் ஒரு நல்ல போராளி உருவாகிறான்னு சொல்றாரு. தினமும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிமையா இருக்குதுன்னா கண்டிப்பா அதுல பெரிய மாற்றம் ஏற்படாது, பெரிய முன்னேற்றம் இருக்காது. தினமும் உங்களை ஒரு டிஸ்கம்ஃபர்டான விஷயத்த பண்ண ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். அது காலையில 5 மணிக்கு முழிக்கிறதா இருக்கலாம், இல்ல 1 hour ஒர்க் அவுட் பண்றதா இருக்கலாம். தலைவலி, கால்வலி, உடம்பு வலி எதுவா இருந்தாலும் தாங்கிக்கிட்டு நீங்க நினைச்ச விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதா இருக்கலாம். தினமும் உங்களை ஒரு கடினமான விஷயத்தை பண்ண ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில வர ஒரு கடுமையான சூழலை கூட உங்களால ரொம்ப எளிமையா சமாளிக்க முடியும். வாலண்டியரா உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்கிறதுனால ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகரிக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உங்களால உடற்பயிற்சி பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டி வைக்கலாம். ஒரு மோசமான டேஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம். எவ்வளவு கூலிங்கான கிளைமேட் இருந்தாலும் குளிர்ந்த தண்ணியில குளிக்கலாம். நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் சௌகரியத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நாளடைவில் உங்க வாழ்க்கை மோசமான பாதையில போக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பர் 5, பிராக்டிஸ் டிகோட்டோமி ஆஃப் கண்ட்ரோல். மார்க்கஸ் எர்லியஸ் என்ன சொல்றாருன்னா, உன் மனதை ஆளக்கூடிய சக்தி
புத்தி மட்டுமே உன்னிடம் உள்ளது. அதை என்று நீ உணர்கிறாயோ அன்று வலிமை அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி நாம எப்ப ஒழுக்கமா ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்கு வர சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே நம்மளுடைய சாபமா உணர ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. அந்த இன்டர்வியூல உங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. எதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கோபம் வருமோ அதை எல்லாத்தையும் சொல்லி உங்களை ரொம்ப கோபம் அடைய வைக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்கள்ல நாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிக்கணும். இந்த சூழல்ல நமக்கு எதெல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்குது, நமக்கு எதெல்லாம் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல அந்த இன்டர்வியூவை எடுக்கக்கூடிய நபர் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அப்ப எது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது? நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது நம்ம மனசும் நாம பேசக்கூடிய வார்த்தைகளும் தான். அவங்க என்னதான் நம்ம கோபத்தை தூண்டுற மாதிரி பேசினாலும் நம்ம மனசும் நம்மளுடைய வார்த்தைகளும் கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அந்த சூழ்நிலையை மேலும் மோசமா ஆகாம நம்மளால தடுக்க முடியும். நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது நம்மளுடைய மனசு மட்டும்தான். அதை புரிய ஆரம்பிச்சா அமைதி உங்களை தேடி வரும். இந்த அமைதியான மனசு பல கோடீஸ்வரர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பொக்கிஷம். நாம ஒழுக்கமா ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சு செய்யும் போது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை திசை திருப்ப வைக்கும். அந்த நேரத்துல எது உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டாய்க் மேன் தான். நம்பர் 6, never play the victim. மார்க்கஸ் எரலியஸ் என்ன சொல்றாருன்னா, do your job without whining. நாம ஒரு கோல் செட் பண்ணி அதோட பாதையில ஓடிக்கிட்டு இருக்கும்போது தடங்களா பல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம திட்டத்தை கெடுக்கக்கூடிய அளவுல நம்மளை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க. நம்ம பாதையில இருந்து விளக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாம என்ன சொல்லுவோம்? அவன் தான் என்னை கெடுத்துட்டான், அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணாம இருந்தா நான் இப்படி ஆயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த சூழ்நிலையவோ இல்ல அந்த நபரையோ குற்றம் சொல்லிக்கிட்டு நாம தவற விட்ட கடமைக்கு காரணம் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்போம். பட் மார்க்கஸ் எரலியஸ் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடங்கள் வேணாலும் வரலாம், எவ்வளவு பெரிய துரோகங்கள் வேணாலும் நடக்கலாம், அது எல்லாத்துக்கும் மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளால அந்த இடத்துல இருந்து நகரவே முடியாதுன்னு சொல்றாரு. மத்தவங்களுடைய செயல்கள் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரு தடங்கள் வருதுன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கணும். மறுபடியும் அதே தடங்கள் வந்துச்சுன்னா நம்மள தடை செய்யறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்கணும். எவ்வளவு பெரிய மோசமான நாளா இருந்தாலும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற மனசை வருத்தப்பட வச்சு பலவீனமாக்கிடக்கூடாது. நம்பர் 7, practice delayed gratification. நம்மள பல பேர் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு சிற்றின்பத்துக்காக பின்னாடி வரப்போற ஒரு பெரிய மகிழ்ச்சியை இழந்துருவாங்க. டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன். உதாரணத்துக்கு நீங்க வெயிட் கம்மி பண்ண நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு கரண்டி பிரியாணில என்ன ஆக போகுதுன்னு உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஒரு கரண்டி பிரியாணிக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு கரண்டி பிரியாணி தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பிரியாணியும் வாய்க்குள்ள போகும். இது நாளடைவில் பழக்கமாகி உங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்து வெளியே போயிருவீங்க. ஒருவேளை அதை நீங்க அவாய்ட் பண்ணி உங்க வெயிட் லாஸ் ஜேர்னில நீங்க வின் பண்ணியிருந்தா அதுக்கான மனநிறைவு அந்த பிரியாணியை விட ரொம்ப பெருசு. சாப்பாடு மட்டும் இல்ல, அதை விட மோசமானது சோஷியல் மீடியா. இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்காக இன்ஸ்டாகிராம்ல சும்மா ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது எவ்வளவு மணி நேரம் போகிறதுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் ப்ரொடக்டிவா ஒரு விஷயத்தை செய்யலாம், புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கலாம், ஒரு புத்தகத்தை படிக்கலாம், உங்க இன்கம் சோர்ஸை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஐடியாவை யோசிக்கலாம். சோஷியல் மீடியா மட்டும் இல்ல, பண விஷயத்திலையும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஒரு பொருளை பார்த்த உடனே கண்டிப்பா அதை வாங்கணும்னு நமக்கு தோணுது. ஆனா அதை சேவ் பண்ணி வச்சா நம்ம எமர்ஜென்சிக்காக அதை பயன்படுத்திக்கலாம்னு நமக்கு ஏன் தோன்றதே இல்ல? ரகுமான் சார் சொல்ற மாதிரி நம்ம மைண்டை கட்டி போட தெரிஞ்சா இந்த உலகத்தையே ஆளலாம். நம்பர் 8, இக்னோர் நேசேயர்ஸ். மார்க்கஸ் எரலியஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மள சில பேருக்கு பிடிக்காம போகலாம், நம்மளை பத்தின ஒரு மோசமான கருத்தை அவங்க வச்சிருக்கலாம், நம்மளை எப்பவுமே மட்டம் தட்டுற மாதிரி பேசலாம். அந்த நேரத்துல அவங்க எப்படிப்பட்ட நபர், அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஊடுருவி போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. ஸ்டாய்சிசம் எப்பவுமே இந்த கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்தை என்னைக்குமே நினைச்சு வருத்தப்படவே கூடாது. உங்களை பிடிக்காதவங்க, உங்களை யாருன்னு கூட தெரியாதவங்க சொல்ற ஒரு எதிர்மறையான வார்த்தையை மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா ஒழுக்கமா நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல இருந்து விலகிடுவீங்க. சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி, உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியதை அந்த காதில் தள்ளு. நம்பர் 9, find wise people to emulate. நம்மளை சுத்தி சில ஞானமுள்ள மனிதர்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஆனா பல நேரங்கள்ல அவங்கள நாம கண்டுக்கவே மாட்டோம். சில ஞானமுள்ள மனிதர்களை ரோல் மாடலா எடுக்கிறது தப்பே இல்லை. அந்த நபர் ஒரு பெரிய செலிபிரிட்டியா தான் இருக்கணும்ன்றது அவசியமே இல்லை. அது உங்களுடைய நண்பரா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில யாரா வேணா இருக்கலாம். அந்த ஞானமுள்ள மனிதர்கள் வெற்றியாளர்களா இருக்கும் பட்சத்துல அவங்கள பார்த்து பொறாமப்படாம அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்னு யோசிங்க. வாழ்க்கையில பயத்தை விட ரொம்ப மோசமானது கூச்சப்படுறது. ஒரு ஞானமுள்ள மனிதர் கூட பழகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுதுன்னா
கொஞ்சம் கூட கூச்சப்படாம அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்னு பாருங்க. அந்த வெற்றி பெற்ற நபரும் பல விஷயங்கள்ல சுய ஒழுக்கத்தோட இருந்திருப்பாங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிங்க. நம்பர் 10, ஹானஸ்ட்லி ரிவ்யூ யுவர் டே. வாழ்க்கையில நாம யாருக்கு உண்மையா இருக்கிறோமோ இல்லையோ, நமக்கு நாம கண்டிப்பா உண்மையா இருக்கணும். தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் பண்ணுங்க. இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க சிறப்பா பண்ணிருக்கிறீங்க, எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க சுய கட்டுப்பாட்டோட இருந்திருக்கிறீங்க, எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க சரியான ஈடுபாடு இல்லாம இருந்திருக்கிறீங்க, எதை எல்லாத்தையும் ரொம்ப மோசமா பண்ணிருக்கிறீங்க, இல்ல செய்யவே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் முடிவிலையும் உங்களோட பாதை சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்குதா அப்படின்றத ரிவ்யூ பண்ணி பாருங்க. சில நாட்கள் நீங்க ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அந்த நாட்கள்ல உங்களுக்கு என்ன தோணும்னா, இன்னைக்கு ஒழுங்காவே நம்ம பண்ணல, அப்புறம் எதுக்கு இதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்படி பண்றதுனால மறுபடியும் உங்களை மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அதனால ஒவ்வொரு நாள் முடிவிலையும் ரொம்ப ஹானஸ்டா ரிவ்யூ எடுங்க. ஒவ்வொரு வார முடிவிலையும் குறைஞ்சது 5% நீங்க போடுற எஃபோர்ட்டை அதிகப்படுத்துங்க. நீங்க சரியா செய்யாத விஷயத்துல கவனத்தை செலுத்தி அதை மேலும் எப்படி நல்லா பண்ணலாம்னு யோசிங்க. ஒழுக்கம் இல்லாம ஒரு நாள் சோம்பேறியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நீங்களே மன்னிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்த நாள் மறுபடியும் புத்துணர்ச்சியா ஆரம்பிங்க. இந்த 6 மாசம் முடிவுல உங்களுடைய புது வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், திறமை, பணம், மன வலிமை இருக்கிறவன் கூட தோத்துருவான். சுய ஒழுக்கத்தோட இருக்கிறவன் தோத்து போக வாய்ப்பே இல்லை.